வணக்கம் மக்களே. நான் அம்ருதா சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் உண்மையான மக்களின் இயக்கமாக வழி வழியாக பாரம்பரியமான தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து வகையான சட்ட திருத்தங்கள் கொண்டு வருகின்ற திட்டங்களை அனைத்துமே மக்களிடத்தில் எளிதாக கொண்டு போய் சேர்க்கின்ற தொண்டர்களாக இன்றைக்கு முளைத்து கொண்டிருக்கின்றார்கள். வழி வழியாக நம்முடைய தலைவர்கள் விட்டு சென்ற பாதையை முழுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். விவசாய மக்களுக்குரிய நலத்திட்டங்களை ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே முக்கியத்துவமாக எடுத்து வந்து அம்மக்களுக்குரிய நல்ல திட்டங்களாக முழுமைப்படுத்தி இருக்கிறது. வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து கொடுத்திருக்கின்றது. இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய கர்நாடக முதலமைச்சரிடம், மாண்புமிகு மரியாதைக்குரிய சிவகுமார் ஐயாவிடம் எங்களுடைய விவசாய மக்களுக்குரிய வாழ்வாதாரம் என்பது ஒரு வறண்ட பூமியாக வறட்சியான பகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அனைத்துமே கருத்தில் கொண்டு இந்த மேகதாது அணை கட்டுவதால் ஒரு மிகப்பெரிய அளவில் எம் மக்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். அந்த தண்ணீர் கடலில் செல்லாததற்கு வழியாக அந்த அணை கட்டுவதற்குரிய அங்கீகாரம் தமிழ்நாடு அரசே பொறுப்பேற்று எங்களுடைய ஒரு பொறுப்பில் அந்த அணையை முழுமையாக கட்டுவதற்குரிய ஆணையத்தை ஒரு முழுமைப்படுத்துகின்ற சட்ட திருத்தமாக இது கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசும் ஏற்று ஒரு முழுமையான இந்த பங்கீடோடு தமிழ்நாடு அரசே அந்த அணையை எங்களுக்கு உட்பட்ட பகுதியாக நாங்கள் ஏற்படுத்துவதற்குரிய பங்களிப்பு தர வேண்டும். இதனால் ஒரு மிகுதியாக செல்லுகின்ற அந்த கடலுக்கு செல்லுகின்ற தண்ணீரை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஒரு மிக எளிதாக ஒரு காரணமாக இருக்கப்படும். இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு அந்த அணை கட்டுவதற்குரிய அங்கீகாரம் நாங்கள் எடுத்து எங்களுடைய மக்களுக்கான அந்த மிகுதியான தண்ணீர் கடலில் செல்லாதிருப்பதற்கும் ஒரு முழுமையான உங்களுக்கு அதிகப்படியான தண்ணீர் நீங்கள் எங்களுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த அனைத்துமே முழுமையாக பாதுகாத்து எங்கள் மக்களுக்குரிய அந்த தண்ணீரை முழுமைப்படுத்துவதற்குரிய சட்ட திருத்தத்தை இதற்குரிய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இதனால் ஒரு அங்கிருக்கின்ற கர்நாடகம் சார்ந்த மக்களுக்கும் தமிழ்நாடு சார்ந்த மக்களுக்கும் இந்த அணை ஒரு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு அரணாக அமைக்கப்படும். அதிகப்படியான அந்த தண்ணீர் கடலுக்கு செல்லாதிருப்பதற்குரிய ஆணை அங்கீகாரத்தை முழுமைப்படுத்துவதற்குரிய பேச்சுவார்த்தை மத்திய அரசினுடைய உடன்பாடோடு இது முழுமைப்படுத்தும் பொழுது இந்த இரண்டு மாநிலத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை மேலோங்கும். இது அனைத்துமே சிவகுமார் ஐயா, மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் இதற்குரிய முழுமையான இந்த திட்டத்தை விரிவாக இதை பற்றி நம்மளுடைய மக்களிடத்திலும் மற்றும் கர்நாடக மக்களிடத்திலுமே இதை முழுமைப்படுத்தவும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய அந்த திட்டத்தை நம்மளுடைய தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இதை அனைத்துமே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய பேச்சுவார்த்தை முழுமைப்படுத்தப்படும். இதனால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப்படும் என்பது மக்களின் கருத்தாக என்னுடைய இந்த பதிவு. நன்றி.